ஹலோ ஸ்குவாட், வெல்கம் பேக் டு பிஹைண்ட் த ஆர்சனல். இந்த வீடியோவில் நம்ம டேங்க் பற்றி தான் பேச போகிறோம். டேங்க், திஸ் ஆர் ஆப்சல்யூட் மான்ஸ்டர், ஒரு சக்தியின் அடையாளம். இந்த மிஷின்ஸ் எதுக்காக, இதோட தேவை ஒரு பேட்டில் ஃபீல்டில் எதுக்கு ஒன்றொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் வாங்க. திஸ் இஸ் யோர் ஹாஸ்ட் அண்ட் வெல்கம் பேக் டு பிஹைண்ட் த ஆர்சனல். ஹிஸ்ட்ரி ஆஃப் டேங்க்ஸ். இந்த கான்செப்ட் ஆஃப் ஆர்மர்ட் வார்ஃபேர் வந்துட்டு இப்போ மட்டும் இல்லை, ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பாப்புலர் பிலீஃப் படி லியோனார்டோ டாவின்சி அவங்க தான் இதை இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இவங்களோட ப்ரோட்டோடைப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 20th சென்ச்சுரியிலும் 21st சென்ச்சுரியில் யூஸ் பண்ணுற டேங்கை விடைக்கும் நிறைய ரிசம்பிளன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆர்மர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாண்டாக இருக்கும். இதுக்கு லைட்டாக ரிசம்பிளன்ஸ் நம்ம இப்போது மாடர்னாக இருக்க டேங்க்லேயும் பார்க்கலாம். ஸோ நிறைய பேரோட அசம்ஷன் என்ன வரும் அப்படின்னா லியோனார்டோ தான் இந்த ஆக்சுவல் இனிஷியல் ஸ்பார்க் கொண்டு வந்தது அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஹவவர் இதுக்கு முன்னாடியே லியோனார்டோ டாவின்சியோட இன்வென்ஷனுக்கு முன்னாடியே நிறைய ரிசம்பிளன்ஸ் ருடிமெண்ட்ரி ஃபார்ம்ல இருந்திருக்கு. பேசிக்காக டேங்க்னு சொல்ல முடியாது, பட் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாமே சிமிலராக இருந்திருக்கு மாடர்ன் டேங்கை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா யானோ ஜிஸ்கா, செக் மிலிட்ரி லீடர் இருந்திருக்காங்க. இவங்க மைண்ட்லேயும் ஆர்மர்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் குறித்து நிறைய ஆக்சுவல் ஃபார்ம்ஸ் இருந்திருக்கு. ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கிரிமென் வார் அப்படிங்கிற ஒரு வாரில் இவங்க வந்துட்டு வார் வேகன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது பேசிக்காக ஒரு என்க்ளோசர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அண்ட் உள்ளாடியிலேருந்து சோல்ஜர்ஸ் வந்து கேனன் பீரங்கியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசம்பிளன்ஸ் வந்து நம்ம இப்போ உள்ள டேங்க்லேயும் பார்க்கலாம். ஆல்சோ லியோனார்டோட ஸ்கெட்ச்லேயும் நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும். த ஒரிஜின் ஆஃப் நேம் டேங்க். ஸோ டேங்க் அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட் கோடாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு மேஜர் நீடியே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆக்சுவல் டேங்க்கெல்லாம் டெவலப் பண்ணும்போது ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இது ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணும்போது பப்ளிக் யாருக்குமே தெரியக்கூடாது, ஆல்சோ எனிமி கண்ட்ரீஸ்க்கும் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அந்த சீக்ரெட் கோட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேங்க் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக நம்ம சொல்கிற மாதிரி வாட்டர் டேங்க் அப்படி தான் அது குறிப்பிட்டு இந்த சீக்ரெட் கோடை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இது எல்லாரும் சொல்லி பாப்புலரைஸ் ஆனதுனால இந்த சப்ளை கமிட்டி நேமையே டேங்க் சப்ளை கமிட்டின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இதுலேருந்தே தான் நமக்கு ஆக்சுவல் டேங்கோட நேம் ஆரிஜின் நமக்கு கிடச்சிது. ஸோ இந்த இமேஜில் நீங்கள் லிட்டில் வில்லி ஒரு ப்ரோட்டோடைப் பார்க்கலாம். பிரிட்டிஷ் டெவலப் பண்ணது 1915. ஆல்சோ லிட்டில் வில்லி தான் ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் ஆஃப் டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேங்க்ஸ்லேயே முக்கியமாக இந்த பார்ட்ஸை தான் நம்ம மெயினாக சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் ஹல், டர்ரெட், மெயின் கன் ஆர் கேனன், கேட்டர்பில்லர் ட்ராக்ஸ் ஆர் த்ரெட்ஸ், ரோட் வீல்ஸ், இன்ஜின் ஆர் பவர் பேக், ஹல். ஸோ ஹல் வந்துட்டு இந்த பாட்டம் பார்ட் ஆஃப் த டேங்க். ஸோ பேசிக்காக இந்த பிக்சர் நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த பைசெக்ஷனில் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த பாட்டம் பார்ட் வந்துட்டு ஸ்டேஷ்னரியாக இருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா க்ரூவோட ப்ரொடெக்ஷன் அண்ட் உள்ளே இருக்க எல்லா காம்போனன்ட்ஸும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுற வேலை தான் இந்த ஹல்லோடது. ஸோ இந்த ஹல் கேன் பி மேட் இன் 2 மெட்டீரியல்ஸ். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் என்ன அப்படின்னா RHA, விச் இஸ் ரோல்ட் ஹோமோஜினியஸ் ஆர்மர். ஸோ பேர்லேயே இருக்கிற மாதிரி இது ஆக்சுவலி சிங்குலர் டைப்லேயே இருக்கும், விச் இஸ் ஹோமோஜினியஸ் ஆர்மர். ஸோ ஒன் டைப்பில் இருக்கும். ஸோ இட் இஸ் ஓல்டர், சாலிட் ஸ்டீல், சீப்பர், ஈஸியர் டு மேனுஃபேக்சர். பட் இதோட இஷ்யூ என்ன அப்படின்னா இட் இஸ் ஹெவியர். ஸோ நமக்கு எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். த நெக்ஸ்ட் அண்ட் பெட்டர் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் காம்போசிட் ஆர்மர். ஸோ இந்த ஆர்மர் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு சாலிட் ஸ்டீலாக இருக்கும். ஸோ செட் ஆஃப் லேயர்ஸ் இருக்கும். இது வந்துட்டு ஆக்சுவலி லைட்டர் கம்பேர்ட் டு ஆஃப் RHA. ஸோ இது நம்ம ப்ரிஃபர் பண்ணி மாடர்னாக இருக்க டேங்க்ஸ் எல்லாமே இந்த டைப் ஆஃப் ஆர்மர் தான் யூஸ் பண்ணுவாங்க. டர்ரெட் தான் ஒரு டேங்கோட நோட்டிசபிள் பார்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா டர்ரெட் அப்படி தான் இந்த மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த டேங்க் ரிலைஸ் ஆன். ஸோ அதோட இன்ஜினாக இருக்கட்டும், இந்த மெயின் கேனனாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பேசிக்காக இந்த டர்ரெட் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ ஆஸ் ஐ மென்ஷன் பிஃபோர், இந்த மெயின் பார்ட் ஆஃப் எவ்ரி டேங்க் இந்த டர்ரெட்டுக்குள்ளே தான் இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மெயின் கன், சைட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த க்ரூ இன்க்ளூடிங் த கமாண்டர், கன்னர், லோடர் எல்லாருமே இந்த டர்ரெட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ இதோட மெயின் டிஃப்ரென்ஷியல் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா இது ஹல்லோட ஓரியன்டேஷன் கூட மேட்ச் ஆகாது. ஸோ இது இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மெயின் பார்ட்ஸ் சச்சஸ் மெயின் கன், ஆமினேஷன் கம்பார்ட்மெண்ட், கமாண்டர், லோடர் ஹேச்சஸ், சைட்டிங் சிஸ்டம்ஸ், ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம், கன் ஸ்டெபிலைசேஷன் மெக்கானிசம் எல்லாமே இந்த டர்ரெட் தான் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கும். மெயின் கன் ஆர் கேனன். இந்த மெயின் கன் அப்படிங்கிறது தான் இந்த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த டேங்க். பிகாஸ் ஒரு கேனன் அதோட பவர் எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணுற இந்த மெயின் கன். ஸோ இதோட மெயின் டிசைன் ப்ரோட்டோகால் என்ன அப்படின்னா ஹை வெலாசிட்டி ஷெல்ஸை லான்ச் பண்ணுற கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கணும். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு M1A2 Abrams, ஒன் ஆஃப் த ஐகானிக் டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூஸ் பண்ணுற கேனன் வந்து என்ன அப்படின்னா ஸ்மூத் போர் கேனன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 120 mm கேலிபரை யூஸ் பண்ணும். ஸோ இதில் மெயினான காம்பனன்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பேரல், பிரீச்,
ஃபயரிங் மெக்கானிசம், தெர்மல் ஸ்லீவ், ஃபியூம் எக்ஸ்ட்ராக்டர், மசில் ரெஃபரன்ஸ் சென்சார், எம்ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் இந்த கேனுக்குள்ளாடி இருக்கும். கேட்டர்பில்லர் ட்ராக்ஸ். ஸோ கேட்டர்பில்லர் ட்ராக்ஸ் வந்துட்டு மெயினாக ரன் ஆகிறது வித் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரோட் ட்ராக்ஸ். ஸோ இந்த ரோட் ட்ராக்ஸ் பற்றி நான் வந்துட்டு லேட்டராக சொல்கிறேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எப்படி நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலாக அது வந்துட்டு ஒரு செக்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு கொஸ்டின் நமக்கு அரைஸ் ஆகலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து வெரி சிம்பிள் தான். ஸோ நம்ம நார்மல் ரோட்ஸை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம மனசில் வைக்கும்போது வில் பி இமேஜினிங் அ ஸ்மூத்தர் ரோட்ஸ், ரைட்டா? ஸோ பட் நீங்கள் இந்த பேட்டில் ஃபீல்டில் பார்க்கும்போது இந்த சுச்சுவேஷன் சேமாக இருக்காது. ஸோ நமக்கு அன்இவனாக டெரெயின்ஸ் இருக்கும், ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஸ்மூத்தாக ரோட்ஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் நமக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ராக்ஸ் வந்து ரொம்ப ஆப்டிமலாக இருக்கும். ஸோ கேட்டர்பில்லர் ட்ராக்ஸ் ஏன் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, ஸோ ஆஸ் ஐ மென்ஷன் இது செக்மெண்டடாக இருக்கிறதால ஸோ அதுக்கு பாத் வந்துட்டு அன்இவனாக இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மெனிப்புலேட் பண்ணிக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு மேஜர் ரீசன் டு யூஸ் caterpillar tracks. road wheels ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி கேட்டர்பில்லர் ட்ராக்ஸை மெயின்டைன் பண்ணுறது, ஆல்சோ கைட் பண்ணுற வேலையை இந்த ரோட் வீல்ஸ் பார்க்கும். இதோட ஹோல் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம டேங்கோட ஹோல் வெயிட்டையும் சப்போர்ட் பண்ணுறோட கெப்பாசிட்டி ஆஸ் வெல் அஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரோட் வீல்ஸோட தான். மாடர்ன் டேங்க்ஸ் 6 to 7 ரோட் வீல்ஸ் வரைக்கும் பர் சைடு இருக்கலாம் டிபெண்டிங் ஆன் இட்ஸ் டிசைன். ஸோ இதோட மெயின் காம்போனன்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா சப்போர்ட் கொடுக்குறது, தென் ட்ராக் கைடன்ஸ் ஆஸ் ஐ மென்ஷன் பிஃபோர், சஸ்பென்ஷன் லிங்க் ஆஸ் வெல் அஸ் ப்ரொடெக்ஷன். இன்ஜின், பவர் பேக். ஸோ இன்ஜின் அப்படிங்கிறது நம்ம பவர் பேக்குன்னு டேங்க்ல எல்லாம் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த பவர் பேக் எல்லாமே ரியர் சென்டரில் இருக்கும். நம்ம டேங்க்குக்கு ரியர் சென்டரில் இந்த பவர் பேங்கை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸாக இன்ஜின் நம்ம பார்க்கும்போது இட் ப்ரொவைட்ஸ் அ பவர் டு மூவ் த டேங்க் அண்ட் ஆப்ரேட். ஸோ பேசிக்காக எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், நம்ம ஹைட்ராலிக் சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த இன்ஜின் தான் பிரிங்ஸ் த பவர் டு த டேங்க். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேங்க்ஸ் இன்க்ளூடிங் த ஃபேமஸ் M1A2 Abrams பார்த்தோம் அப்படின்னா டர்பைன் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, விச் இஸ் மோர் கம்பேக்ட், பவர்ஃபுல் அண்ட் மல்டிபிள் ஃபியூல்ஸை ரன் ஆகும். இது வந்துட்டு ஒரு இன்டெக்ரல் பார்ட், பிகாஸ் ஈவன் இன் ஜெட் ஃபியூல் இது வந்துட்டு ரன் ஆகிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இதோட நம்ம பவர் அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா 1000லேருந்து 1500 ஹார்ஸ் பவர் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஆல்சோ நமக்கு இன்ஜின் பார்க்கும்போது இவ்வளோ பவர்ஃபுல்லான இன்ஜின் இருக்கும்போது நமக்கு கூலிங் சிஸ்டமோட தேவை இருக்கும். கூலிங் சிஸ்டம் இதுக்குள்ளாடி ரேடியேட்டர்ஸ், ஃபேன், எக்ஸாஸ்ட் சிஸ்டம் கூட இதில் இருக்கும். இன்னும் பேட்டில் ஃபீல்ட் நமக்கு ஆக்சுவலாக இப்போ டெசர்ட்டில் இருக்கும், நமக்கு அன்இவன் டெரெயின்ஸ் இருக்கணும், நமக்கு நிறைய டஸ்ட் பிரச்சனைகள்லாம் வரலாம். ஸோ இதை நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு ஏர் ஃபில்டர் கூட நம்ம இந்த டேங்க்ஸ்லாம் பார்க்கலாம். ஆல்சோ நமக்கு மெயின்டெனபிலிட்டி, ஆல்சோ அப்கிரேடபிலிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு மாடலர் டிசைனும் இந்த பவர் பேக்ஸ்லாம் பார்க்கலாம். க்ரூஸ் ஸ்டேஷன்ஸ். டேங்க்ஸ் வந்துட்டு 3 to 4 க்ரூவில் இருக்கும். இப்போது லேட்டஸ்ட்டாக நம்ம டேங்க்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படின்னா நமக்கு ஆட்டோ லோடர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கனால நம்ம இப்போ மோஸ்ட்லி ஒரு மாடர்ன் டேங்கை பார்க்கும்போது நமக்கு 3 க்ரூ தான் இருப்பாங்க. ஸோ ஈச் ஆஃப் த ஸ்டேஷன் வந்துட்டு கண்ட்ரோல்ஸ், டிஸ்பிளே, சேஃப்டி எக்யூப்மெண்ட் ஸ்பெசிஃபிக் டு த க்ரூ மெம்பர் ரோலாக இருக்கும். ஸோ இந்த மெயின் க்ரூவை பார்க்கும்போது நமக்கு டிரைவர் இருப்பாங்க, கன்னர் இருப்பாங்க, கமாண்டர் இருப்பாங்க, லோடர் இருப்பாங்க. அகெயின் லோடர் வந்துட்டு இப்போ ஆட்டோமேட் ஆயிடுச்சு மேக்ஸிமம் ஆஃப் த டேங்க். ஸோ நமக்கு இப்போ 3 க்ரூ மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க மேக்ஸிமம். டிரைவர் வந்துட்டு ஆக்சுவலி ஃப்ரண்ட் ஹல், நம்ம ஹல் டிஸ்கஸ் பண்ணோம்ல அந்த ஹல்குள்ளாடி இருப்பாங்க. ஸோ இவங்களோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா டேங்கோட மூவ்மெண்ட்ஸு, வேறு ஸ்டியரிங் பண்ணுறது, பெடல்ஸ், டேஷ்போர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறோட ஃபங்க்ஷனாலிட்டி இந்த டிரைவரோடது. ஸோ கன்னரோட பிளேஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா டரெட்டில் இருக்கும். ஸோ இந்த டரெட்டில் நமக்கு மெயினாக வந்துட்டு ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா நமக்கு மெயின் கன். ஸோ இந்த ஆப்ரேட் பண்ணுறது, ஸோ இந்த மெயின் எய்ம் பண்ணுறது எல்லா ஒர்க்கும் இந்த கன்னர் தான் பார்த்துப்பாங்க. ஸோ இன்னொரு மெயினான ஃபண்டமெண்டலான ஒரு பர்சன் யார் அப்படின்னா நம்ம கமாண்டர். ஸோ இந்த கமாண்டர் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆல்சோ கம்யூனிகேஷன் பிட்வீன் டேங்க்ஸ் எல்லாமே இந்த கமாண்டர் தான் பார்த்துப்பாங்க. இவங்க வந்து டரெட்டுக்கு 1 ஸ்டெப் ஹையர் உட்காந்துருப்பாங்க. ஆர்மர். ஸோ ஒரு டேங்க்கில் ஆர்மரோட இம்பார்ட்டன்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ ஈவன் தோ நம்ம கன் வந்துட்டு எவ்வளவும் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நமக்கு ப்ரொடெக்ஷன் ஆஃப் த க்ரூ ஆஸ் வெல் அஸ் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த டேங்க் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஃபர்ஸ்ட் டே நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி 2 மெத்தட் விச் இஸ் RHA ஆஸ் வெல் அஸ் காம்போசிட் ஆர்மர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் மெயின் டிசைன் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா ஆங்கிள் சர்ஃபேசஸ். ஸோ இந்த ஆங்கிள் சர்ஃபேசஸ் வந்து நம்ம டாவின்சியோட ஸ்கெட்ச் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் சர்ஃபேசஸ் என்ன அப்படின்னா நமக்கு வர ப்ரொஜெக்டில்ஸ் எல்லாமே டிஃப்ளேட் பண்ணுற உள்ள கெப்பாசிட்டி இருக்கும். ஆல்சோ ஒன் ஆஃப் த டிசைன் ஃபீச்சர்ஸ் என்னன்னா ஸ்பால் லைனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பால் லைனர்ஸ் என்ன அப்படின்னா ஒரு இன்டர்னல் லைனிங். ஸோ இந்த லைனிங் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம க்ரூவோட இன்ஜரியை வந்துட்டு தடுக்கிறது. APS ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வந்துட்டு ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம். இதை டிசைன் பண்ணுறதுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு ப்ரொஜெக்டைல் ஏதாவது வந்து தூரத்துலேருந்து நம்மளை அட்டாக் பண்ணுது அப்படின்னா இந்த APS வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட்டே ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கும். ஸோ நம்ம உள்ளாடி க்ரூ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதில் மெயின் காம்போனன்ட்ஸ் என்னென்னா நமக்கு சென்சார்ஸ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ரேடார் ஆர் ஆப்டிக்கல் சென்சாராக இருக்கும். இது கான்ஸ்டன்ட்லி ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ வர ப்ரொஜெக்டைல்ஸ் ஏதாவது RPGs, மிசைல்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா சாஃப்ட் கில் சிஸ்டம், ஹார்ட் கில் சிஸ்டம். ஸோ இந்த சாஃப்ட்
கில் சிஸ்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக ஜாமர்ஸ் அண்ட் மெனி அதர் மெத்தட்ஸ் வச்சு வர இன்கமிங் மிசைல்ஸ் எல்லாமே இது வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணி விட்ரும். பேசிக்காக இந்த கன்ஃபியூஷன்னால அது டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது மிசைல்ஸ்னால. ஸோ ஹார்ட் கில் சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னா இது வந்துட்டு கொஞ்சம் வயலண்டான வே தான். ஸோ பேசிக்காக நமக்கு வர இன்கமிங்கான மிசைல்ஸ் எனி த்ரெட்ஸை வந்துட்டு யூஸிங் அனதர் எக்ஸ்ப்ளோசிவ் இதை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணி விட்ரும். ஸோ இந்த ஹார்ட் கில் சிஸ்டம் வந்துட்டு ஏபிஎஸோட ஒரு மெயினான ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ட்ராஃபி அண்ட் அயன் ஃபிஸ்ட் அப்படின்னு ஒரு ஏபிஎஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரஷ்யாவோட ஒன் ஆஃப் த ஏபிஎஸ். Usage of tanks. World War I, birth of tanks. ஸோ நம்ம இதில் மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த இன்னோவேஷனுக்கு என்ன நீட் இருந்துச்சு. ஸோ மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஆக்சுவல் ப்ரொடெக்ஷன் நம்ம அந்த நேரம் நம்ம வேர்ல்டு வார் I எரால இருந்தது என்ன அப்படின்னா நமக்கு டெரைனை கிராஸ் பண்ணணும், ஆல்சோ இந்த பார்ப்ட் ஒயர், ஆல்சோ டு ப்ரொடெக்ட் சோல்ஜர்ஸ். இதுதான் நம்ம மெயின் அப்ஜெக்டிவாகவே இருந்துச்சு. ஸோ இதோட இன்னோவேஷனுக்கு நம்ம கொண்டு வந்தது தான் இந்த டேங்க்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் யார் எடுத்தா அப்படின்னா நம்ம பிரிட்டிஷ் டெவலப்மெண்ட் தான் எடுத்துச்சு. ஆஸ் ஐ மென்ஷன் பிஃபோர் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப்பும் கொண்டு வந்தது. ஸோ ஆஸ் ஐ மென்ஷன் பிஃபோர் லிட்டில் வில்லி அப்படிங்கிறத அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப், ஆல்சோ இவங்க மதர் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோடைப்பும் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த இமேஜஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மாஸ் ப்ரொடியூஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபங்க்ஷனல் டேங்க் அப்படின்னா Mark I. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு முக்கியமான டேங்க் ரெவல்யூஷனில் கொண்டு வந்தது யார் அப்படின்னா நம்ம ஃப்ரெஞ்ச் டெவலப்மெண்ட் தான். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டிசைன்ஸ் என்னன்னா இந்த ஷெனைடர் CA1 செயின்ட் ஷாமோட் அப்படிங்கிற டேங்க்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொண்டு வந்தாங்க. ஸோ இது பேசிக்காக பார்க்கும்போது நார்மல் டேங்க்ஸ் நம்ம இப்போ வேர்ல்டு வார் I உள்ள பேசிக் டேங்க்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ரெனால்ட் FT தான் த ஃபர்ஸ்ட் ரொட்டேட்டிங் டர்ரெட் அண்ட் ரியர் இன்ஜின் நம்ம இப்போ நம்ம மாடர்ன் டேங்க்ல பார்க்குற ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் நம்ம இந்த ரெனால்ட் FT தான் கொண்டு வந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம முக்கியமாக யாரை பார்க்கணும் அப்படின்னா ஜெர்மன் டெவலப்மெண்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்க லேட் அடாப்டேஷனில் தான் வந்தாங்க. பட் தே ஹேவ் டெவலப் 20 A7Vs. ஆல்சோ இந்த டேங்க்ஸ் எல்லாம் ஒன் ஆஃப் த ஐகானிக் டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிமிடேஷன்ஸ் ஆஃப் டேங்க்ஸ் இன் வேர்ல்டு வார் I மெயினாக பிரச்சனை என்ன இருந்துச்சு அப்படின்னா எல்லா டேங்க்ஸும் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு, மெக்கானிக்கலி அன்ரிலேபிளாக இருக்கும், ஸ்டக் ஆயிரும் ஈஸியாக. ஸோ இது வந்துட்டு ஒரு மெயினான ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. இன்டர்வார் பீரியட். ஸோ இன்டர்வார் பீரியடில் நிறைய ஆக்சுவல் டெவலப்பர்ஸ், டேங்க் டெவலப்பர்ஸ் நிறைய டிபேட்ஸ்லாம் நடந்துச்சு. ஒன் ஆஃப் த டிபேட் என்ன அப்படின்னா இன்ஃபென்ட்ரி சப்போர்ட் வேணுமா இல்லைனா இண்டிபெண்டன்ட் யூனிட்ஸாக டேங்க் போகணுமா அப்படின்னு ஒரு டிபேட் வந்துச்சு. ஸோ இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு ஆக்சுவல் ஃபண்டமெண்டலான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நமக்கு ஆக்சுவல் சோல்ஜர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு தான் டேங்க் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த டிபேட்டில் என்ன அப்படின்னா டேங்க்ஸ் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்துச்சு. ஸோ பேசிக்காக இந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் வந்துச்சு. இந்த கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா லைட், மீடியம், ஹெவி டேங்க்ஸ் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த தான் நிறைய ஸ்ட்ராட்டஜிக் தியரிஸ் எல்லாம் உருவாச்சு. ஸோ நம்ம பிரிட்டனில் பார்த்தோம் அப்படின்னா JFC ஃபுல்லர் வந்துட்டு ஃபுல் மெக்கானிஸ்ட் வேர்ஃபேர் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு தியரி ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆல்சோ ஜெர்மனியில் ஹெய்ட்ஸ் குடேரியன் வந்துட்டு ஸ்பீட், ரேடியோஸ், மெக்கானிசைஸ்ட் யூனிட்ஸ், பிளிட்ஸ்கிரேக் அப்படின்னு ஒரு யூனிட்டும் கொண்டு வந்தாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் அண்ட் USA பொறுத்த வரைக்கும் அவங்க இன்ஃபென்ட்ரி சப்போர்ட்டு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. USAல ஜார்ஜ் பேட்டன் தான் இதை முக்கியமாக லெட் பண்ணி கொண்டு போனது. சோவியத் யூனியனில் மிக்கைல் அப்படிங்கிறவர் தான் மெயினாக எல்லாருமே லெட் பண்ணிட்டு கொண்டு போயிருக்காங்க. இவர் வந்துட்டு டேங்க்ஸில் ஒரு புதிய ரெவல்யூஷன் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் பார்த்தா வால்டர் கிறிஸ்டி USAலேருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டேங்க்ஸ் அட்வான்ஸ் சஸ்பென்ஷன் வரைக்கும் கொண்டு வந்தவர் இவர் தான். ஸோ இவரோட டிசைன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு சோவியட்டோட BT சீரீஸில் நம்ம பார்த்துக்கலாம். T-34 அந்த மாதிரி சீரீஸ்லாம் கிறிஸ்டிஸோட டிசைன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வார் II, த கோல்டன் ஏஜ் ஆஃப் டேங்க் வார்ஃபேர். வேர்ல்டு வார் II நம்ம மெயினாக ஒரு விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆர்மர் டிவிஷன் வந்துட்டு ரொம்ப மெயினாக ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ ஜெர்மனியில் நம்ம பேன்சர் சீரீஸ் எல்லாம் இப்போ பேன்சர் 1 and 2 எல்லாம் வந்துட்டு பேன்சர் 3 and 4, பேந்தர், டைகர் மாதிரி டேங்க்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு மேஜராகவே ஃபோக்கஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஆர்மர் அண்ட் ஃபயர் பவர். சோவியத் யூனியனில் T-34 அப்படிங்கிற ஒரு சீரீஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு ஸ்லோப்ட் ஆர்மர், வைடர் ட்ராக்ஸ், ஹை மொபிலிட்டி எல்லாமே ஃபீச்சர் ஆஃபர் பண்ணியிருக்கு. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த மாஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் ஹைலி எஃபெக்டிவ் டேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஹெவி டேங்க்ஸ்ன்னு பார்க்கும்போது இவங்க KV-1, IS-2 வேறு செல்ஃப் ப்ரொபைல்ட் கன்ஸ் SU-152 அப்படிங்கிற டேங்க்ஸையும் வெளியே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க.
யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் M4 ஷெர்மன் வந்துட்டு ஹைலி மாஸ் ப்ரொடியூஸ், இதுவும் அகெயின் ஹைலி ரிலையபிளாக இருந்திருக்கு. பட் இதோட பிரச்சனை என்னவா இருந்திருக்கு அப்படின்னா ஜெர்மன் டேங்க்ஸ் எடுக்க இது அண்டர் பவர்டாக இருந்திருக்கு. ஸோ இதில் முக்கியமாக நம்ம என்ன லெசன் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிகராக இருந்தால் எப்போவுமே பெட்டராக இருக்காது அப்படின்னு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கோம். ஸோ இந்த ஏரால அவங்க வந்துட்டு என்ன லேர்ன் பண்ணாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கணும் எல்லா ஃபீச்சர்ஸ்க்கு நடுவுலையும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் பவர், ஆர்மர், மொபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு ஒரு லெசன் லேர்ன் பண்ணியிருந்தாங்க. கோல்ட் வார், ரைஸ் ஆஃப் MBT. ஸோ MBT மெயின் பேட்டில் டேங்க் அப்படிங்கிற கான்செப்டை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பார்த்தோம் அப்படின்னா லைட், மீடியம், ஹெவி டேங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் ஒரு வெர்சிடைல் டிசைனாக மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் MBTயோட கான்செப்ட். ஸோ இது பேசிக்காக ஃபயர் பவர், ஆர்மர், மொபிலிட்டி எல்லாமே மைண்டில் வச்சுட்டு ஒரு சிங்கிள் வெர்சிடைல் டிசைனாக கொண்டு வந்தாங்க. இதுக்கு நம்ம கீ மாடலாக பார்த்தோம் அப்படின்னா யூகேக்கு வந்துட்டு சென்ச்சூரியன் அப்படின்னு ஒரு டேங்க் இருக்குது. வேறு யூஎஸ்ஏக்கு வந்துட்டு பேட்டன் சீரிஸ் இருக்குது. வேறு ரஷ்யாவுக்கு பார்க்கும்போது T54, T55, வேறு லேட்டர் T72 மாறிடுச்சு. ஸோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா நமக்கு காம்போசிட் ஆர்மர், ஃபஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ண மாதிரி அட்வான்ஸ் ஆர்மர்லாம் வந்துச்சு. ஸோ இது பெட்டர் டிஃபென்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு ERA விச் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர். ஸோ எக்ஸ்ப்ளோசிவ்க்கு பெட்டர் ஆர்மர் வந்துட்டு இந்த ERA வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ லேசர் ரேஞ்ச் ஃபைண்டர்ஸ், நைட் விஷன், ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் எமர்ஜ் ஆகிருக்கு. பவர் பிளான்ட்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு டீசல் இன்ஜினுக்கு வந்துட்டு மாறியிருக்காங்க பெட்டர் எஃபிஷியன்சிக்காக. M1 Abrams வந்துட்டு கேஸ் டர்பைன் யூஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஹை பர்ஃபார்மன்ஸ். மாடர்ன் எரா, டிஜிட்டல் வார்ஃபேர் அண்ட் சர்வைவபிலிட்டி. ஸோ இதில் நம்ம மேஜராக சேஞ்ச் ஒன்றுமே இல்லை. டிசைன் கண்டினியூட்டி இருந்திருக்கு, பட் நல்லா ஹெவியாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க வித் ரிகார்ட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. மாடர்ன் MBTன்னு பார்த்தா நமக்கு M1 Abrams இருக்குது, Leopard 2 இருக்குது, T90 இருக்குது, Merkava 4 இருக்குது, K2 Black Panther இருக்குது. ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் அகெயின் காம்போசிட் அண்ட் ரியாக்டிவ் ஆர்மர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. APS இருக்கும் லைக் ட்ராஃபி, வேறு கம்ப்யூட்டரைஸ்ட் ஃபயர் கண்ட்ரோல் இருக்கும், தெர்மல் இமேஜின், லேசர் ரேஞ்ச் ஃபைண்டர்ஸ், ரிமோட் வெப்பன் ஸ்டேஷன்ஸ் அப்படியெல்லாம் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ரிசர்ச் மெயினாக எதில் நடக்குது அப்படின்னா AI, ஹைப்ரிட் இன்ஜின்ஸ், எலக்ட்ரிக் டிரைவ்ஸ் அந்த மாதிரி மோர் சஸ்டைனபிளாக இல்லை வேக்கு அவங்க ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாடர்ன் காம்பேக்ட் யூசேஜ், அஃபென்சிவ் ரோல்ஸ். ஸோ அஃபென்சிவ் ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரேக் த்ரூ அசால்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா டேங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எனிமியோட லைன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு வித்தவுட் எனி இன்டர்வென்ஷன் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அர்பன் வார்ஃபேர். ஸோ அர்பன் வார்ஃபேரை பொறுத்த வரைக்கும் இன்வென்ட்ரி கூட பேர் பண்ணி போவோம். ஸோ இட் கேன் பி யூஸ் டு கிளியர் பில்டிங்ஸ், சப்ரஸ் எனிமீஸ் அண்ட் ப்ரொவைட் மொபைல் கவர். சைக்காலஜிக்கல் இம்பேக்ட். ஸோ இந்த இம்பேக்ட் என்ன அப்படின்னா ஒரு எனிமிக்கு வந்துட்டு இந்த டேங்கோட ப்ரெசன்ஸ் இருந்தாலே இட் கேன் காஸ் அ பேனிக். அதே மாதிரி அவங்களே ஒரு ரிட்ரீட் பண்ணுறதுக்கு உள்ளாடி ஒரு கெப்பாபிலிட்டி அவங்களுக்கே வந்துடும். ஸோ இந்த சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் வந்துட்டு கன்சிடர் ஒன் ஆஃப் த அஃபென்சிவ் ரோல். டிஃபென்சிவ் ரோல்ஸ், ஹல் டவுன் டாக்டிக்ஸ். ஸோ இந்த ஹல் டவுன் டாக்டிக்ஸில் நம்ம பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டெரெயின்க்கு பின்னாடி இவங்க பொசிஷன் பண்ணிடுவாங்க நம்ம டேங்க்ஸ் எல்லாம். ஸோ இந்த டரெட் மட்டும் தான் நமக்கு ஒன்லி எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஸோ எனிமீஸ்க்கு வந்துட்டு இந்த ஆக்சுவல் டேங்கை ஸ்பாட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஷ்டமாக இருக்கும். லேட்டராக அவங்களுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கும் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆம்புஷ் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த நேம் சொல்கிற மாதிரி ஆம்புஷ் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு சோக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சோக் பாயிண்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஒரு ஹிடன் ஃபார்மில் வந்து இந்த டேங்க்ஸ் எல்லாமே இருக்கும். லேட்டராக அவங்களுக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது தே வில் டேக் அ ஷாட். டிலைன் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த டிலைன் ஆக்ஷன் எதுக்கு அப்படின்னா ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் நேரம் நமக்கு டேங்க்கு வந்துட்டு ஃபுல் கெப்பாபிலிட்டி ரீச் பண்ண முடியலை அப்படின்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வரது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ரிட்ரீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு கன்சிடர் ஒன் ஆஃப் த டிஃபென்சிவ் ரோல். கம்பைன்ட் ஆர்ம்ஸ் ஆப்ரேஷன், இன்ஃபென்ட்ரி கோஆர்டினேஷன். ஸோ இதில் நமக்கு பேர்லேயே இருக்கிற மாதிரி இன்ஃபென்ட்ரி கூட ஒரு கோஆர்டினேஷன் கொடுத்துட்டு அவங்களுக்கு வர த்ரெட்ஸ் எல்லாமே வந்துட்டு சால்வ் பண்ணி கிளியர் பண்ணி நம்ம டேங்க்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நமக்கு மைன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த மைன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலாம். ஸோ பிகாஸ் டேங்க்ஸ்க்கெல்லாம் பெட்டர் ஆர்மர் இருக்கிறதுனால இவங்க ஃபர்ஸ்ட் போய் பாத் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க நம்ம இன்ஃபென்ட்ரிக்கு. ஸோ இந்த கோஆர்டினேஷன் வந்துட்டு ஒரு கம்பைன்ட் ஆர்ம் ஆப்ரேஷன். ஆர்ட்டிலரி அண்ட் ஏர் சப்போர்ட். இதோட மேஜர் நீடு நமக்கு ஏன் வேணும் அப்படின்னா டேங்க்ஸ் வந்துட்டு ஏர் சப்போர்ட்டில் ரொம்ப வீக். ஸோ நமக்கு ஆர்ட்டிலரி அண்ட் ஏர் சப்போர்ட் வந்துட்டு எனிவே எப்படியாவது கிடச்சிச்சு அப்படின்னா டேங்க்ஸ் கேன் ஒர்க் மச் பெட்டர். ட்ரோன் இன்டிகிரேஷன். ஸோ நமக்கு மாடர்ன் யூனிட்ஸில் இப்போ வந்துட்டு UAVs யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரோன் இன்டிகிரேஷன் வச்சு நம்ம டெரெயினை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணலாம். ஸ்பெஷலைஸ்ட் ஃபங்க்ஷன், ஆன்டி டேங்க்.
ஸோ இது வந்து பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் டேங்க்ஸ் தான். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா, தூரமாக ஒரு டேங்க் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியுது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹையர் கைனட்டிக் எனர்ஜி ரவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு அட்டாக் பண்ணலாம். ஸோ இதுதான் மெயினான ஆன்டி டேங்க் ஃபங்க்ஷனாலிட்டி. ஃபயர் சப்போர்ட். ஓகே, இது வந்துட்டு வெரி சிம்பிள் தான். ஸோ பேசிக்காக நம்ம வந்துட்டு இன்ஃபென்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். ஸோ தூரமாக நமக்கு எதாவது எனிமி தெரியுறாங்க அப்படின்னா ஸோ வி கேன் அட்டாக் யூஸ் இன் ஆர்ட்டிலரிஸ். கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல். ஸோ கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பேட்டில் ஃபீல்டில் கோஆர்டினேஷன் பண்ணுறதுக்காக இது ஒரு அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் சூட்ஸ். இந்த ப்ரோட்டோக்காலில் வந்துட்டு எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், எந்த விதத்தில் கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு பெட்டர் கோஆர்டினேஷன் கிடைக்கும். லிமிட்டேஷன் அண்ட் த்ரெட்ஸ். ஸோ நம்ம லிமிட்டேஷன் பார்த்தா நமக்கு டாப் அட்டாக் வெப்பன்ஸ் எல்லாமே ஒரு பெரிய ஃபால்ட். ஸோ பிகாஸ் நமக்கு ட்ரோன்ஸ் இருக்குது, மாடர்ன் AGT/MS எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்துட்டு மேலே ஸ்ட்ரைக் பண்ணிச்சு அப்படின்னா ஆர்மர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டேரட் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஆர்மர் இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஸோ இது ஒரு பெரிய த்ரெட். அர்பன் ட்ராப்ஸ். ஸோ அர்பன் ட்ராப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, நமக்கு சிட்டிஸ் எல்லாம் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும்போது நமக்கு ஆக்சுவலாக ஒர்க் பண்ண முடியாது ஆஸ் அ டேங்க் பிகாஸ் ஆஃப் த ஹையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேங்க். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வரனால நமக்கு ஆம்புஷ் இஷ்யூஸ் எல்லாம் வரலாம். ஸோ ரூஃப் டாப்லன்ஸ் நமக்கு வந்துட்டு ப்ராப்பர் வியூ போர்ட் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூஸ். லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்துட்டு கன்சிடர் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லிமிட்டேஷன் பிகாஸ் ஆஃப் த லாஜிஸ்டிக்ஸ். ஏன்னா நமக்கே தெரியும் டேங்க்ஸ் வந்துட்டு ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஃபியூல் வந்து கன்சியூம் பண்ணோம். அகெயின் மெயின்டெனன்ஸ் நிறைய நீட் இருக்கும். அதே மாதிரி ஃபியூல் ரீசப்ளை இருக்கிறதுனால, வேறு ஆமோ ரீசப்ளைலாம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய ஃபால்ட்டாக இதை நம்ம பார்க்குறோம். வேர்ல்ட் வார் 1லேருந்து நமக்கு இப்போ உள்ள ஹைடெக் பேட்டில் ஃபீல்டு வரைக்கும் நம்ம டேங்க் வந்துட்டு சேவியராகவும் இருந்திருக்கு, ஒரு மான்ஸ்டராகவும் இருந்திருக்கு. டேங்க்ஸ் வந்து சோல்ஜர்ஸை பாதுகாத்துருக்கு, எனிமி லைன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு, வாரோட விதியே மாற்றிருக்கு. இது ஒரு ஸ்ட்ரென்த், ஃபியர் அண்ட் சர்வைவலோட ஒரு சிம்பிளாகவும் இருந்திருக்கு. டேங்க் வந்து ஒரு மெட்டல் மட்டும் கிடையாது, இது வந்துட்டு ஹியூமனிட்டி என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கோரிலேஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட்டு கூட. And I want to end it by saying, it is loved by those who protects and feared by those it faces. The tank remains one of the most powerful icons of war, a machine that changed history and still rolls forward to the future. Thank you squad for watching, and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க, and I'll see you guys in the next video. Bye.